இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ரெசின் ஆர்ட்டில் கீச்செயின், அப்புறம் ஃப்ரிட்ஜ் மேக்னெட், அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இது எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஆஃபரும் போட்டிருந்தேன். ஏன் அந்த ஆஃபர் போட்டேன் அப்படின்னா எனக்கு ஒரு கஸ்டமர் ஃபஸ்ட்டு 20 பீசஸ் கொடுக்கறதா சொல்லி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பேசினோம். அப்புறம் 15 மாற்றிட்டாங்க, அப்புறம் 10 மாற்றிட்டாங்க. ஸோ எனக்கு 10 ஆனோடனே கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு, என்னடா கவுண்டிங் கம்மியாகுது. ஏன்னா கவுண்டிங் கம்மியாகும்போது நான் அவங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணியிருந்தேன். ஒரு கீச்செயின் வாங்கினா 150 ருபீஸு. பட் அவங்களுக்கு நிறையா கொடுத்தனால 20 கொடுத்தனால நான் அமௌண்ட்டை ரொம்ப லெஸ் பண்ணியிருந்தேன். பட் அவங்க கவுண்டிங் கம்மி பண்ணும்போது எனக்கான அந்த ஒரு இது அமௌண்ட் லெஸ் ஆகும். ஸோ அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆஃபர் போட்டேன். ஆஃபரில் நிறைய பேர் ஆர்டர் கொடுத்தாங்க. ஸோ எனக்கு அவங்க கவுண்டிங் கம்மி பண்ணது அந்த ஆஃபர் எடுத்ததுக்கப்புறமா பெருசாக தெரியலை. ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அது அப்செட் ஆகிறத விட ஸோ அதுலேருந்து நம்ம அதாவது இதில் இவ்வளோ அமௌண்ட்டு கம்மியாகுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ அதை நான் இதில் என்ன சொன்னேன், லேர்ன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு கவுண்டிங் கம்மியானோன்னு என்னடா 10 ஆக்கிட்டாங்களே, நம்ம இவ்வளோ அமௌண்ட்டு குறைச்சி, இப்போ நான் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் கவுண்டிங் கம்மி பண்ணுறீங்க, அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்லலாம். பட் அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கஸ்டமரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. பட் நமக்கு கொஞ்சம் கவுண்டிங் கம்மியாகுது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த ஆஃபர் போட்டேன். சீரியஸ்லி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நான் அவங்க எல்லாருமே பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்துட்டேன். எல்லாருமே பிடிச்ச இந்த ஃபோட்டோ காட்டுறேன் பார்த்தீங்களா, இது மட்டும் என்ன அப்படின்னா கஸ்டமர் கலர், பேக்ரவுண்ட் கலர் கொஞ்சம் வேறு போட்டிருக்கலாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா நல்லதை மட்டும் சொல்லக்கூடாதுல்ல. நான் அப்போ அவங்கள்ட்ட சொன்னேன், அவங்களுக்கு அந்த ப்ளூ ஃபுல்லாமே அவங்களுக்கானது தான். அவங்க தான் அந்த ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ சொன்னேன், எல்லாமே ப்ளூவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கலர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். பட் இது கொஞ்சம் லுக்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி கீச்செயினில் ஒன் சைடில் டபுள் சைடுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளை கான்டெக்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணி தரோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.